நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது ஆவணி மாத சிறப்புகள் என்னென்ன, ஆவணி மாதத்தில் என்னென்ன சுப நிகழ்ச்சிகள் வருது, நம்ம என்னென்ன செய்யணும், எந்தெந்த நாளில் எந்தெந்த நேரத்தில் நம்ம செய்தால் நமக்கு மிகுந்த பலன்கள் உண்டு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்ததாக ஆவணி மாதம் 12 ராசி பலன்கள், மேஷ ராசி முதல் மீனராசி வரையில் இந்த ஆவணி மாதத்தில் அவங்களுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது நம்ம விரிவாக பார்க்கலாம். அவங்களுக்கு எத்தனை சதவிகிதம் சரியாக இருக்குது, என்னென்ன தெய்வ வழிபாடு அவங்க பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். என்னுடைய பெயர் டாக்டர் வி ராஜ்குமார் குருக்கள். சென்னை ஆஸ்ட்ரோ விஷன் என்னுடைய பதிவு. அடுத்ததாக என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 9884530146. ஜாதகம், எண் கணிதம், பெயர் ராசி பொருத்தம், திருமண பொருத்தம், நிச்சயதார்த்தம், கல்யாணங்கள், கும்பாபிஷேகங்கள் அனைத்தும் சிறப்பான முறையில் செய்து கொடுத்துட்டுருக்கேன். பிரசன்னம் பார்க்கறது, வாஸ்து பார்க்குறது, எண் கணிதம், ஜெமாலஜி எல்லாமே என்னுடைய சென்னை ஆஸ்ட்ரோ விஷன்ஸில் நான் பார்த்துட்டுருக்கேன். ஆவணி மாத சிறப்பு பலன்கள் எல்லாம் என்னென்ன, ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சுப விசேஷங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்பொழுது பார்க்க போகிறோம். முதலாவதாக ஆவணி மாதம் அப்படின்னு சொன்னாலே வந்து பார்த்திங்கன்னா தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆவணி மாதத்துடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விநாயகர் சதுர்த்தி. அதற்கு அடுத்ததாக வந்து ஆவணி மாதத்தில் மகாலட்சுமி விரதம் என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமி விரதம். அதே போல் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஒரு விசேஷங்கள் சனி பிரதோஷம் சுவாமிக்கு ரொம்ப விசேஷமானது. அதற்கு அடுத்ததாக கிருஷ்ண ஜெயந்தி, இந்த மாதிரியான சுப விசேஷங்கள் எல்லாமே வருது. அப்போ இந்த ஆவணி மாதத்தில் இந்த விநாயகர் சதுர்த்தி வழிபாடுகள் நம்ம எப்படி பண்ணணும், எந்த நேரத்தில் நம்ம செய்தால் நமக்கு சிறப்பாக இருக்கும். பொதுவாக விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு எடுத்துக்கும்போது முதல் கடவுள் வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவோ சர்வகாரியேஷு சர்வதா கஜானனம் பூத கணாதி சேவிதம் கபித்த ஜம்போ பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். மகாகணபதி 32 விதமான 33 விதமான மகாகணபதி இருக்கார். ஹேரம்ப கணபதியிலிருந்து பாலகணபதியிலிருந்து தருண கணபதியிலிருந்து மகாகணபதியிலிருந்து இருக்கார். அப்போ இந்த கணபதியுடைய ஒரு விசேஷம் என்னவென்றால் இந்த விநாயகர் சதுர்த்தி. இந்த விநாயகர் சதுர்த்தி நாள் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் தேதி 8ஆம் மாதம் 2024 வருது. இந்த விநாயகர் சதுர்த்தியுடைய ஒரு நேரம் அப்படின்னு எடுத்துட்டா எந்த நேரத்தில் நம்ம விநாயகர் சதுர்த்தி வழிபாடு நம்ம வீட்டில் பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்குது. காலையில் ஒரு 7:45 8:45 அந்த நாளில் நம்ம செய்யலாம். அதற்கு அடுத்த நேரம் அப்படின்னு சொன்னால் 10:45 11:45 இந்த 2 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் விநாயகர் சதுர்த்தி வழிபாடானது சிறப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் நீங்கள் சிறப்பாக செய்யலாம். அருகம்புல் சாற்றி விநாயகர் பெருமானுக்கு மோதகம் கொழக்கட்டைன்னு சொல்லக்கூடியதெல்லாம் சமர்ப்பணம் செய்து விநாயகர் பெருமானை நல்லா மனையில் வச்சு நல்லா பூஜை பண்ணி விநாயகர் பெருமானை மனசார நல்லா வேண்டிக்கோங்க. அருகம்புல் சாற்றி நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி விரதம் மறுநாளே வந்து பார்த்திங்கன்னா 8 அடுத்தது மறுநாளே வந்து 8ஆம் தேதி உங்களுக்கு அன்றைய நாளில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமி விரதம். அந்த நாளில் விநாயகர் சதுர்த்தி மறுநாள் மகாலட்சுமி விரதம் இருந்தால் மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாளில் மகாலட்சுமி நம்ம வேண்டி 16 தீபம் வீட்டில் ஏற்றினோமே ஆனால் மிகுந்த சிறப்பு. மகாலட்சுமி விரதம்னே பேர் அதுக்கு. அந்த மாதிரி நம்ம இருந்தோமே ஆனால் 16 தீபம் ஏற்றி மகாலட்சுமி வழிபாடானது, வீட்டில் மகாலட்சுமி படம் வச்சுருப்பீங்க, 16 தீபம் ஏற்றுங்க. 16 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணினால் மிகுந்த சிறப்பு. செல்வ வளத்தோட குபேர வளத்தோட இருக்கலாம். சீக்கிரமாக உங்களுடைய கடன்கள் அடையும். இதுக்கு தான் மகாலட்சுமி விரதம் ஆவணி மாதத்தில் ஸ்பெஷலாக வரும். ஸோ அது கண்டிப்பாக செய்யக்கூடியது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சனி பிரதோஷம் மிகுந்த விசேஷமானது. அதாவது ஒரு குறிப்பிட்ட சனி பிரதோஷம் பார்த்தால் நமக்கு மறுபிறவியே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. சனி பிரதோஷம் சனியினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய, அதாவது நமக்கு ஒரு நேரம் சரியாக இல்லை, அஷ்டம சனி நடக்கிறது, கண்ட சனி நடக்கிறது, பாத சனி நடக்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த சனி பிரதோஷமானது மிகுந்த சிறப்பு. சுவாமி அம்பாளை தரிசனம் பண்ணுறது, சுவாமி அம்பாளுக்கு விளக்கேற்றுறது, சுவாமி அம்பாளுக்கு வந்து பாலாபிஷேகம் செய்கிறது, சனி பிரதோஷத்திலோட ஒரு வில்வ பிரசாதம் கிடைச்சாலும் மிக சிறப்பானது. அதனால் இந்த சனி பிரதோஷத்தை விடாமல் கண்டிப்பாக நீங்கள் சுவாமி தரிசனம் பண்ணுங்கள். எந்த ஊரில் இருக்கீங்களோ எந்த ஆலயத்தில் இருக்கீங்களோ சுவாமி தரிசனம் பண்ணுங்கள். அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ராசியில் உங்களுடைய அன்றைய ஆவணி மாதத்தில் வரக்கூடியது கிருஷ்ண ஜெயந்தி. ரொம்ப விசேஷமான ஒரு நாள். அதிலே வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகையும் சேர்ந்து வருது, அதில் இன்னும் சிறப்பு.
ஸோ கிருஷ்ண ஜெயந்தி ரொம்ப விசேஷமான நாள். கிருத்திகை முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் ஒரு பாட்டு பாடுறேன், நான் ஒரு பாட்டு போட்டியில் கலந்துட்டுருக்கேன், சில போட்டிகளில் கலந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதிலெல்லாம் நல்ல முதன்மையாக வரத்துக்கு அந்த கிருத்திகையானது உங்களுக்கு நல்ல ஒரு வழிபாடு, உங்களுக்கு நல்ல சிறப்பை தரும். அதற்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கிருஷ்ண ஜெயந்தி, கிருஷ்ண பெருமானுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு அன்றைய தினத்தில் உங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆவணி மாத சிறப்பு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விசேஷங்களில் நீங்கள் பண்ணலாம். அடுத்ததாக 12 ராசி பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசி, மிதுன ராசியிலிருந்து ஒவ்வொரு ராசியாக பலன்கள் எப்படி இருக்கும், எப்படி அவங்களுடைய குணாதிசயங்கள், அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்யணும், பொது பலன்கள் தான் இதெல்லாமே. இப்போ நான் சொல்கிறது, இப்போ மேஷ ராசி ஆவணி மாதம் சொன்னால் இது பொது பலன்கள். உங்களுடைய ஜாதகத்திற்கு அது மாறுபடும். நீங்கள் உங்களுடைய ராசி பலன்கள் சில பேருக்கு அது சரியாகவே இருந்துடும். இப்போ நான் சொல்கிற சில பேருக்கு 110% கரெக்டாக இருந்துடும், சில பேருக்கு சில மாறுதல் இருக்கும் பிறந்த ஜாதகப்படி. ஸோ அந்த மாறுதல் கோச்சார ரீதியாக அந்த மாறுதல் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை வச்சு நீங்கள் பார்த்து, பிறந்த ஜாதகப்படி உங்களோட ஜாதகத்தை நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்து சொல்ல முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த டைம் இந்த மாதிரி இருக்குது சிறிய கட்டணத்தோடு. ஸோ உங்களுக்கு இந்த ஜாதகம் டைம் இப்படி இருக்குது, ஸோ இதுக்கு இந்த பரிகாரம் பண்ணுங்கள், இந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு உங்களோட பர்சனல் ஜாதகத்தை நம்ம சில விஷயங்களை சொல்ல முடியும். மகர ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆவணி மாத பலன்கள், உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், மகர ராசி பலன்கள் எப்படி இருக்கும்? பொதுவாக பார்த்தீங்கன்னா மகர ராசி அப்படின்னு சொன்னாலே நல்ல ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன். எதையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு விஷயத்தை, ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்தால் கூட சரி இதை நம்மளால் செஞ்சிட முடியும், இது என்னால் செஞ்சிட முடியும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு குணாதிசயம் அவங்களுக்கு உண்டு. எதையுமே ரொம்ப மனசில் போட்டு எடுத்துக்க மாட்டாங்க. ரொம்ப மைண்டில் கொண்டு போய் எல்லாம் பண்ண முடியும். மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுக்கணும், கொஞ்சம் ஒரு இதாக இருக்கணும் அப்படி தான் நினைப்பாங்க. உங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்தது, எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சமாளிச்சுட்டு தான் வராங்க, சமாளிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் நல்ல படிப்பு நல்லா அமோகமாக இருக்கும், படிப்பில் நல்லா சிறந்து விளங்குவவங்களாக இருப்பாங்க. அதுக்கு தகுந்த வேலைகள்லாம் கூட அவங்களுக்கு நல்லா சிறப்பாக இருந்திருக்கும். அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உத்திராட நட்சத்திரம் கஷ்டப்பட்டு ஓரளவுக்கு வந்திருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவிட்ட நட்சத்திரம் தடங்களாகி மேலே வந்திருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இதுதான் அவங்களுடைய சில குணாதிசயங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது. அப்போ இந்த மகர ராசிக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும், என்ன ப்ளஸ்ஸு எது மைனஸ், ஸோ எப்படி இருக்கணும்? வீடு மனை யோகம் உண்டு. இப்போ வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க, வீடு மனை யோகம் உண்டு, நீங்கள் நினச்ச மாதிரி வீடு கட்டுவீங்க. ஸோ அதில் நல்லா இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா வேலையில் கவனமாக இருங்க. வேலையில் புதிய பொறுப்புகள் அதிகரிக்கும், புதுசாக நிறையா பொறுப்புகள் வரும். அதே போல் நீண்ட ஆயுள் உண்டு, நல்ல நீண்ட ஆயுளோட செல்வ செழிப்போட நல்லா அமோகமாக இருப்பீங்க, குறை இல்லாமல் கண்டிப்பாக இருப்பீங்க. நிறைய அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும். அதே போல் பார்த்திங்கன்னா நேரம் கிடைக்கும்போது தேவி கட்க மாலா கேளுங்க. அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் குரு யோகம் உண்டு. பிள்ளைகளால் நற்பெயர் உண்டு, குழந்தைகளால் நல்ல பெயர்லாம் உண்டு, பேரண்ட்ஸுக்கெலாம் நல்ல ஒரு விஷயங்கள்லாம் உண்டு. எதிலும் நிதானம் தேவை. வாகனத்தில் கவனமாக போங்க, கவனமாக வாங்க. குழந்தைகளை ஏற்றிட்டு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நிதானமாக போயிட்டு நிதானமாக வாங்க. நம்ம ஊரை பற்றி கேட்கவே வேண்டாம், இருந்தாலும் நீங்கள் நிதானமாக போயிட்டு நிதானமாக வாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னு சொன்னால் தேவையில்லாத விஷயங்களை நிறைய மைண்டில் போட்டு டென்ஷன் ஆகாதீங்க. ஏன்னா உங்களுக்கு பலம் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னால் பலவீனம் என்னென்னா உங்களோட டென்ஷன் தான் உங்களோட பலவீனமே. ஸோ டென்ஷன் ஆகாமல் இருந்தீங்கன்னா உங்களை மாதிரி சக்ஸஸ் பண்ணக்கூடியவங்க யாரும் கிடையாது, சரிங்களா? அதில் பார்த்துக்கோங்க. அதே போல் நற்செய்தி உண்டு, நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். இடமாற்றம் ஏற்படக்கூடிய நேரம் வரப்போகிறது. இடம் மாறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று வீடு மாற்றமாக இருக்கலாம், அல்லது உத்தியோக மாற்றமாக இருக்கலாம். ஏதாவது ஒரு மாறுதல் வரத்துக்கு உண்டான ப்ராசஸிங் டைம் வந்துருச்சு. ஸோ அது எப்போ வேணாலும் வரலாம். ஸோ அதுக்கு ரெடியாக தயாராக இருந்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியமானது. புதிய பொறுப்புகள் உண்டு, ஊதிய உயர்வு உண்டு, சம்பள உயர்வு உண்டு. எதிர்பார்த்த சம்பளம் இனிமேல் உங்களுக்கு நல்லா அதிகமாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதற்கு அடுத்ததாக பணி சுமை அதற்கேற்ற மாதிரி அதிகமாக இருக்கும். இப்போ எல்லோரும் ஒரு கொஞ்சம் நேரம் வேலை பார்க்குறாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸஸாக கொஞ்சம் வேலை எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக நீங்கள் கொஞ்சம் வேலையை எடுத்து தான் நீங்கள் செய்யணும். நெகட்டிவ் திங்கிங்னஸ் விட்டுருங்க, நெகட்டிவாக யோசிக்கிறத விட்டுருங்க, பாசிட்டிவாக யோசிக்கிறத நிறையா பயன்படுத்திக்கோங்க. அதே போல் டைம் கிடைக்கும்போது, நேரம் கிடைக்கும்போது சனிக்கிழமை சனி பகவானுக்கு தீபம் ஏற்றிட்டு வாங்க. குறைஞ்சபட்சம் 3 தீபம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். வெறும் 2 வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு வச்சு அர்ச்சனை பண்ணுங்கள். பேர் நட்சத்திரம் சொல்லி சங்கல்பம் பண்ணி அர்ச்சனை பண்ணிக்கோங்க. கூடியமான வரைக்கும் அந்த பசுக்கு பழங்கள்லாம் கொடுங்க, அகத்திக்கீரை கொடுங்க உங்கள் கையினால். அதெல்லாம் நல்ல விசேஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்.
புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையும். நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள் எல்லாம் கூடி வரத நல்ல ஒரு யோகமாக கூடி வரும். ரெண்டாவது, திங்கட்கிழமையில் ரொம்ப கவனமாக இருங்க. திங்கட்கிழமையில் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும், திங்கட்கிழமை வேலைக்கு போகிறீங்க, திங்கட்கிழமை வந்துடுதா அன்றைக்கி காலையிலேருந்து சாயங்காலம் வரையில் சூரிய உதயத்துலேருந்து சூரிய அஸ்தமானம் ஆகிற வரைக்கும் நிதானித்து என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது முன் யோசனையோடு சில விஷயங்களை நீங்கள் செய்யுங்க. ஸோ அதெல்லாம் நிறைய சக்ஸஸாக இருக்கும். வழக்கு விஷயங்கள் சக்ஸஸ் முடிவுக்கு வந்துடும். கோர்ட்டு கேஸில் ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்துடும். ஸோ அதெல்லாம் நல்ல விஷயங்கள்லாம் நல்ல ஒரு முடிவுக்கு வரும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். வெளிநாடு எதிர்பார்த்தவங்களுக்கெல்லாம் நல்ல வெளிநாடு சந்தோஷமான செய்திகள்லாம் கூடி வரும். திருமண யோகம்லாம் கூடி வரும். பார்த்துருக்கீங்க, சொல்லியிருக்கீங்கன்னு சொன்னால் சில விஷயங்கள்லாம் நல்லா பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் நல்லபடியாக முடியறதுக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த யோகா அமைப்புகள்லாம் நல்லா இருக்குது. எத்தனை % வரைக்கும் இவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டால், இவங்களுடைய ஜாதகப்படி ஒரு 82% வரைக்கும் மகர ராசி பொறுத்தளவுக்கு ஆவணி மாதம் சிறப்பாக இருக்கும். ஸோ இந்த வழிபாடுகள்லாம் நல்லா சிறப்பாக பண்ணுங்கள். ஆவணி மாதத்தில் மகர ராசிக்கு ஏற்றம் தரக்கூடிய மாதமாக அமையும். சுபம்.